பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடந்தா தொண்டர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்னு கமுக்கமா ஒரு கருத்து கணிப்பு நடத்தி பார்த்தாங்களாம். மும்முனை போட்டி நடந்தா சசிகலாவுக்கு வெற்றி வாய்ப்புன்னு ஒரு பேச்சு நிலவுதுங்களா? பலூன் பலூன் நண்பா, அதிமுகவோட சட்டத்திட்டங்களை உருவாக்குனதுல முக்கிய பங்கு PH பாண்டியனுக்கு இருக்குதான். அவர் இப்போ ஓபிஎஸ் அணியில இருக்கிறாராம். அதனால சட்டப்படி கட்சியை கைப்பற்ற தங்களோட பக்கம் ஆதரவு அதிகம்னு தொண்டர்கள் மத்தியில ஓபிஎஸ் சொல்லி இருக்கிறாராம். கட்சியில பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டி நடந்தா ஜெயதீபா போட்டி போட முடியாதான். ஏன்னா அடிப்படை உறுப்பினர் பதவியிலேயே அவங்க இல்லையா. தற்காலிக பொதுச் செயலாளர் சசிகலா போட்டி போட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சட்டப்படி ஆலோசனையும் நடக்குதான். மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மேல்மட்ட நிர்வாகிகள்னு கட்சியுடைய பெரும்பான்மை நிர்வாகிகள் சசிகலா பக்கம்தான் இருக்காங்களாம். ஆனால் கிளை செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள் இவங்க ஆதரவு யாருக்கு கிடைக்குன்னு ரெண்டு தரப்பும் ஆர்வமா இருக்காங்களாம். இன்னொரு பக்கம் தலைவா, அதிமுகவோட ஆரம்பத்துல மூத்த தலைவர்களா இருந்த முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் ஓபிஎஸ் அணியில இருக்காராம். பண்ருட்டி ராமச்சந்திரன் சசிகலா அணியில இருக்காராம். திருநாவுக்கரசர் காங்கிரஸ்ல இருக்காராம். KKSSR திமுகவில் இருக்காராம். அதனால அதிமுகவோட சட்டத்திட்டங்கள் பத்தி எல்லா கட்சியிலையும் ஆலோசனை நடக்குதா? இதெல்லாம் நாங்களாவா சொல்றோம், வெளியில பேசிக்கிறாங்க.